நாம் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 13வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் 28வது வேல்யூம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதம் 28 என்கிற இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதும் நாம் அநேக காரியங்களை படிக்க போகிறோம். அந்த அதிகாரத்துடைய காரியங்கள் என்ன அப்படின்ட்டு சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு வசனங்கள்லாம் படித்து அதிலிருந்து சில காரியங்கள் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இந்த 13வது அதிகாரம் தொடங்கும் போது ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான் என்று தொடங்குகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்து 2 பேரை பற்றி பேசுகிறது. ஆபிரகாமுக்கும் மிருக ஜீவன்கள் ஆஸ்தி நிறைய இருந்தது. ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கும் மிருக ஜீவன்கள் ஆஸ்திலாம் நிறைய இருந்தது. ஆனால் அந்த பூமி தாங்கக்கூடாத இருந்தது. அப்போது ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் சண்டை, பிரச்சனை ஏற்படுது. அப்போது லோத்துக்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ தேர்ந்தெடுத்து எந்த பக்கமாவது போ, நான் இன்னொரு பக்கம் போகிறேன், கர்த்தர் உன் கூட இருப்பார், என் கூடவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரிகிறார்கள். அப்படி பிரியும் பொழுது பார்த்தீங்கன்னா லோத்து நல்ல இடமா பார்த்து போயிடுவார். ஆனால் ஆபிரகாமுக்கு நல்ல இடத்த கொடுக்கல. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசி என்ன சொல்வார்னா, நீ பார்க்குற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசி ஆசீர்வதிக்கிறார். இதுதான் இந்த 13வது அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள். ஓகே, முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். போன வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், ஏன் இவங்க பார்வோனை விட்டு எகிப்தை விட்டு வந்தாங்கன்றதுக்கு காரியம் எதில் இருக்குது? போன அதிகாரத்தில் இருக்குது. என்னாச்சு? போன அதிகாரத்தில் பார்வோன் சாரால் அழகுள்ளவள் என்று கண்டு திருமணம் செய்ய வச்சுக்கிறாரு. ஆனால் கர்த்தர் பார்வோன் அபகரித்ததை மீட்டு கொடுத்தார் ஆபிரகாம் கிட்ட. அது போன வாரம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே 2வது வருஷம் சொல்லுது, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்க தான் ஆண்டவருடைய பெரிய விருப்பம். ஆண்டவர்கிட்ட வருவங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்காமல் விடவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை நல்லா வைக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால் ஏன் நல்லா இருக்க முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம் தான். நம்முடைய விசுவாசம் அதை அந்த தேவன் கொடுத்திருக்கிறார், நான் நல்லா இருக்க முடியும், நல்லா இருப்பேன் அப்படின்றத விசுவாசிக்கிற அந்த இருதயம் இருந்தால் தான் நம்ம அதை ரிசீவ் பண்ண முடியும். தேவன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கணும். சங்கீதம் 109:40 நினைக்கிறேன். 109 பார்ப்போமா? பாருங்க, 109:40. அவன் சாபத்தை விரும்பினான் வரும். சங்கீதம் 109 தான் அதிகாரம், கரெக்டு. வசனம் 17. ஓகே, 17, 109:17 பாருங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தொடங்கும் போது சொல்லுது, சாபத்தை விரும்பினான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய ஒரு தந்திரமான போதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவங்களை சாபத்தை விரும்ப வைக்கிறது தான். பிசாசுடைய பெரிய போதனை என்னன்னா, சாபத்தை விரும்ப வைக்க தான். இத்தனைக்கும் பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா
அதில் பிளெஸ்ஸிங் ரொம்ப கம்மி. அதில் வந்து ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. மனுஷன் அதில் ஆசீர்வாதமாக வர்றது ரொம்ப டஃப்பு. 1000 பேரில் ஒருத்தர் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மீதி 999 ஃபெயிலு. எல்லாம் சாபத்தில் தான் வாழ முடியும் பழைய உடன்படிக்கையில். ஏன்னா அவ்வளோ சாபம் நியாயப்பிரமாணத்தில். ஆனால் அதில் இருக்கும் போதே தாவீதுக்கு கர்த்தர் என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க. அவன் சாபத்தை விரும்பினான். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் விருப்பமே உங்கள் விசுவாசம். உங்கள் விருப்பமே உங்கள் விசுவாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னா என்ன? எது விசுவாசம்? நீங்கள் விரும்புறது தாங்க விசுவாசமாக மாறும். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் விசுவாசமாக மாறும். அப்போது பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, கிறிஸ்தவர்களை அவன் என்ன பண்ண வைக்கிறான்னா சாபத்தை விரும்ப வைக்கிறான். எப்படி சாபத்தை விரும்ப வைக்கிறான் அப்படின்னா, அவன் சொல்கிற பொய் என்னன்னா, பிசாசின் பொய், பிசாசின் தந்திரங்கள். பவுல் சொல்கிறார், அவைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்றாரு. அவன் என்ன பண்ணுறான்னா தந்திரமா, நீ ஆசீர்வாதமாக இருந்தால் கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்றான். ரெண்டாவது, நீ நல்லா இருந்தால் கடவுளை ஒழுங்காக தேட மாட்ட அப்படின்றான். அதுக்கு அடுத்தது, நீ நல்லா இருந்தால் நிறைய பாவம் செய்வ அப்படின்றான். இப்படி சொல்லி அப்புறம் அடுத்தது அவன் என்னங்க கொண்டு வரான்னா, அதனால வந்து பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆசீர்வாதம்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு மனநிலைக்கு கிறிஸ்தவர்களை கொண்டு வரான். அந்த கிறிஸ்தவர்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஓகே பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை, பரலோகம் போனால் போதும். என்னது? பரலோகம் போனால் போதும். இந்த பணம், இந்த வசதி வாய்ப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்தால் தானே கெட்டு போயிருந்தா பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுறாருல்ல, அப்போ அது வந்து நம்ம எதுக்கு கெட்டு போனோம், அது இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருது தான் நீங்கள் சாபத்தை விரும்புவதற்கு அடையாளம். கவனிங்க, ஒரு மனசு, அதாவது என்ன சொல்கிறது, புரிகிற மாதிரி சொல்கிறேன். பகல் ஒன்று இருந்தால் அடுத்தது என்னதான் இருக்கும்? இரவுன்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? நைட்டில் இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு மேலே எதில் இருப்போம்? இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷனாக வரும். அது போல் தாங்க நம்ம ஹார்ட்டில் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பலைன்னா உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக சாபத்தை தான் விரும்பும். ஆசீர்வாதத்தை விரும்பலைன்னா உங்கள் இருதயம் எதை தான் விரும்பும்? சாபத்தை தான் விரும்பும். நியூட்ரல் நிற்காது. அது தராசு மாதிரி, ஒன்று இந்த பக்கம் இறங்கும், இல்லைன்னா இந்த பக்கம் இறங்கும். தட்டு மாதிரி, தராசு தட்டு மாதிரி, ஒன்று இந்த பக்கம் தான் இறங்கும், இல்லைன்னா இந்த பக்கம் தான் இறங்கும். நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ்லாம் நிற்க வச்சுட்டே இருக்க முடியாது. அப்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாவிட்டால் உங்கள் மனம், உங்களுடைய ஆத்துமா எதை தான் விரும்ப ஆரம்பித்து விடுகிறது என்றால், உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மனம் சாபத்தை விரும்ப ஆரம்பித்து விடும். ஏன்னா வேறு வழி கிடையாது. இதுதான் இருக்குது. ஒன்று பகல் இருக்குது, ஒன்று இரவு இருக்குது. நம்ம இருந்தால் ஒன்று நைட்டில் இருக்கணும், நைட்டில் இல்லைன்னா இப்போ எதில் இருக்கிறோம்? பகலில் இருக்கணும். நான் பகலில் இல்லைன்னா அப்போ எதில் இருக்கிறேன்? நைட்டில் இருக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். அதுபோல் தான் மனசு ஒன்று சாபத்தை விரும்புச்சுன்னா ஆசீர்வாதத்தை விரும்பாது, ஆசீர்வாதத்தை விரும்புச்சுன்னா சாபத்தை விரும்பாது. பிசாசுக்கு தெரியும், பிசாசு என்ன போதிக்கிறான், நீங்கள் வந்து ஆசீர்வாதமெல்லாம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் தவறு, ஆசீர்வாதம் பாவத்தை உண்டாக்கும், ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிச்சிடும். அதாவது அதுக்கு அவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நான் கேட்குறேன்னா, ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான். ஆனால் தேவனை நேசிச்சாரா, நேசிக்கலையா? தேவனை வணங்கினாரா, வணங்கலையா? தேவனுடைய சிநேகிதன்னு சொல்லி பேர் வாங்கினாரா, வாங்கலையா? வாங்கினார். நீங்கள் பணம் வச்சு கெட்டு போகணுன்னே பார்க்குறீங்க. பணம் வச்சு நல்லா இருக்கிறவரை பாருங்க. பணம் வச்சுக்கணும் தேவனுடைய உறவில் நல்லா இருந்தவரை பாருங்க. பணம் வச்சுக்கணும் நல்லா தேவனுக்கு ஊழியம் செஞ்சவங்களை பாருங்க. பணம் வச்சுக்கணும் தேவனிடத்தில் அன்பாக இருந்தவங்களை பாருங்க. நீங்கள் என்ன நெகட்டிவாக பார்க்குறீங்க? பிற்போக்காவே ஏன் பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன், எப்பவுமே நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறவங்க ரொம்ப டஃப் லைஃப்பில். உங்கள்கிட்ட ஃபெய்த் வேலை செய்யறதுக்கு, விசுவாசம் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நீங்கள் நெகட்டிவ் தாட்டரா இல்லை பாசிட்டிவ் தாட்டரான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு துணியை எடுத்து, ஒரு வெள்ளை சொக்காவை எடுத்து, அதில் எங்கன்னா ஒரு சின்ன கருப்பு புள்ளியை வச்சு உங்ககிட்ட காட்டுவாங்க, இதில் என்ன பார்க்குறீங்கன்ட்டு. ஒயிட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவங்க. அந்த ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிற பிளாக் புள்ளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் திங்க் இருக்கிற ஆள். அதே போல் கிளாஸில் தண்ணி வச்சு கேட்பாங்க. அதுதான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஒரு கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி வச்சு, நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த கிளாஸை அப்படின்னு கேட்பாங்க.
பாதி கிளாஸ் தண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அது வேற. பாதி கிளாஸில் தண்ணி இல்லைன்னு பார்க்குறேன்னா அது வேற. என்னங்க தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் திங்கிங்கு. பாதி கிளாஸ் தண்ணி இருக்குதுங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் திங்கிங். அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசித்தாதாங்க ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் தான் விசுவாசமாக மாறும். விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும். அப்போ விருப்பம் விசுவாசமாக மாறணும்னா விருப்பத்தை பறித்து இங்கே பேசுகிறாரு. சங்கீதம் 109:17 பேசுகிறாரு. அவன் சாபத்தை விரும்பினான். எதை விரும்பினானா? சாபத்தை விரும்பினான். மக்கள் பாருங்களேன், பிசாசுடைய பெரிய தந்திரம் கிறிஸ்தவங்களை சாபத்தை விரும்ப வைக்கிறது தான் அவனுடைய பெரிய தந்திரம். அதில் அவன் என்னென்ன சொல்கிறான்? பரிசுத்தம். பணம் இல்லாமல் இருந்தால் தான் பரிசுத்தம் அப்படின்னுறான். நீ பணம் இல்லைன்னா நீ கவலைப்படாத. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். உலகத்தின் தரித்திரரை தேவன் விசுவாசத்தில் எப்படி வச்சுக்கிறாராம்? அது அவங்க விசுவாசத்தில் பணக்காரனாக வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு பணக்காரன் எப்படிலாம் இருப்பானோ அது போலலாம் நீங்கள் இருக்கணும்னு அர்த்தம். விசுவாச வீரன் எப்படி இருக்கணுமா? ஒரு பணக்காரன் உலகத்தில் எப்படி இருப்பானோ அது போல இருக்கணுமா? இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தில் பணக்காரன் எப்படி இருப்பான்? எப்படிங்க இருப்பான்? ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பொருள் அரணான பட்டணம். ஐஸ்வர்யவானுக்கு வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பொருள் அரணான பட்டணம். இப்போ ஒரு பணக்காரங்கிட்ட கோடி கோடியே பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் எப்படி இருப்பான் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷமாகவே இருப்பான். அவன் பாருங்க, அவன் எதுக்கோ கவலைப்படுற மாதிரி இருக்க மாட்டான், சந்தோஷமாக இருப்பான். அப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா? பேச்சில் தான் அப்படி. நாங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் எங்களை தரித்திரர், உலகத்தின் தரித்திரரை கர்த்தர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவங்களாக மாற்றிருக்காரு. எப்போ பார்த்தாலும் கவலையும் கண்ணீருமா இருக்கிற, எங்கே தரித்திர ஐஸ்வர்யவான் மாதிரி இருக்கிற. அதை எதுக்கு எழுதுறான்னா, ஒரு ஐஸ்வர்யம், அதாவது பவுல் இந்த 3 காரியங்களை எழுதுவார். எபேசியர் 5:18 சொல்வார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்படின்னா என்னன்னா, மதுபான வெறி கொள்றவன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபான வெறி கொண்டு இருக்கிறான். ஆனால் நீ அப்படி இல்லாமல் ஆவியில் நிறைஞ்சிரு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மதுபானம் பண்ணுறவனுடைய கேரக்டர் எடுத்துன்னு ஆவியில் நிறைஞ்சி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காட்டுவார். அதே போல் நீயும் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு போர்ச்சேவகன் எப்படிலாம் இருக்கிறான்னு பார்த்து நீ அவன் ஆவிக்குரிய நீ உன் வாழ்க்கையில் அப்படி இருக்கணுன்றாரு. அப்படி தாங்க இதையும் எடுத்துன்னு வராரு. இதையும் எப்படி எடுத்துன்னு வராருன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வச்சிருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, நீ தரித்திரனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, ஒரு பணக்காரனுக்கு உரிய கேரக்டராக உன் கேரக்டர் இருக்கணும். பணக்காரன் கேரக்டர் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும் பணக்காரன் கேரக்டரு? முதல்ல சொன்ன பாருங்க, சந்தோஷமாக இருப்பான். பணக்காரன் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பான். 2வது, கவலையே பட மாட்டான். அப்போது எனக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் சொல்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. 3வது, பணக்காரன் பாருங்க, பார்கெயின் பண்ண மாட்டான். பணக்காரன் என்ன பண்ண மாட்டான்? பேரம் பேச மாட்டான். விசுவாசத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க கடையில் போய் என்ன பேசக்கூடாது? பேரம் பேசக்கூடாது. தக்காளி கிலோ 15 ரூபானா ₹1 கம்மி பண்ணி 14 ரூபாய்க்கு கொடுப்பியா? அப்போ நீ விசுவாசத்தில் என்னவா இல்லை? ஐஸ்வர்யவானாவே இல்லை. அப்போ ஐஸ்வர்யவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவான் அவனுக்கு என்ன தேவைன்னாலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறான். இப்போ ஐஸ்வர்யவான் ஒரு பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்பட்டானா என்ன பண்ணுவான்? உடனே சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டானா? போவான், எதிர்க்க எந்த ஹோட்டல் இருந்தாலும் பார்க்க மாட்டான். 3 ஸ்டார் ஹோட்டலோ 5 ஸ்டார் ஹோட்டலோ காரை உள்ளே ஏற்றுவான், உட்காருவான், இந்த பிரியாணி எடுத்துருவான், சாப்பிடுவான். அப்போ நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாக இருந்தால் நீ விரும்புகிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். உனக்கு வருதா அப்படின்னா நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். உனக்கு ஒன்றுமே வரலன்னா நீ சும்மா பொய் சொல்லின்னு தெரிஞ்சுன்னுக்கிற. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறோன்ட்டு. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் எப்படி இருப்பான்றதுக்கு அவர் உதாரணத்தை யாரை வைக்கிறாருன்னா, ஐஸ்வர்யவானை வைக்கிறார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யவானை. ஐஸ்வர்யம் பாருங்க, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஒருவனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். புரியுங்களா?
பணக்காரன் பார்த்தீங்கன்னா எதற்கும் பயப்படுறது கிடையாது. பணக்காரன் பயப்படுவானா? ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நம்ம பயப்படுவோம். ஐயோ கையில் காசு இல்லையே. எந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் சேர்க்குறது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதா, ப்ரைவேட்டில் சேர்க்குறதா? ப்ரைவேட்லேயே எது கம்மியாக பார்ப்பாங்க பாரு, நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் பணக்காரன் ஹார்ட் அட்டாக் வந்துன்னா எங்கே போவான்? அப்போலோவில் போய் படுப்பான். எங்கே படுப்பான்? அப்போலோவில் படுப்பான். அவன் தைரியம், அவனுக்கு பயம் இல்லை, தைரியமாக எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் படுப்பான். ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் பணக்காரங்கன்னா, அப்போ உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஐயோன்னு கத்தக்கூடாது. ஒரு பணக்கார மாதிரி தைரியமாக இருக்கணும். அவன் பாருங்கள், ஹார்ட் அட்டாக் வந்தால் அவன் பயப்படுறது இல்லை. ரத்தன் டாட்டா செத்துட்டார், அவருக்கு எவ்வளோ வயசு. ஆனால் அவருக்கும் அவ்வளோ வயசானா கூட அவ்வளோ பணம் செலவு பண்ணி அவரை என்ன பண்ணுறாங்க? ஜீவனை தக்க வைக்கிறாங்க. அப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்க நீடித்த ஆயுளோடு இருக்கணும், இருக்க வேண்டும், அதெல்லாம் தான் இருக்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார் தேவன் உலகத்தின் தரித்திரரை, வெறும் வசனம் வாயில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா வாயில் வடை சுடுறதுன்னு அர்த்தம். சும்மா இந்த வாயில் வடை சுடுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. லைஃப்பில் வரணும். விசுவாசம் எப்படி பணம் இருந்தால் பணக்காரன் லைஃப் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு மனுஷன் விசுவாசம் உள்ளவனாக தான் அவன் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஈக்குவலாக மாறிதான் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஊழியத்தை தொடங்கும் போது ஒன்றும் இல்லாமல் தொடங்கினார். ஊழியத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்கினார்? ஒன்றும் இல்லாமல் தொடங்கினார். ஆனால் அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வர பணத்தை எண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டை வைக்க வேண்டியதாக போச்சு. யூதாஸ் அக்கௌண்டண்ட்டு வைக்க வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் பாருங்கள், வசனத்தில் படித்து பாருங்கள். இயேசு கூட எப்பவுமே மினிமம் சீஷர்கள் ஒரு 90 பேராவது இருப்பாங்க. மினிமம் சீஷர்கள் 12 + 70 + பெண்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 90 பேராவது இருப்பாங்க. 90 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டு இருக்கிறாரு. 90 பேர் தேவைகளை சந்திச்சு இருக்கிறாரு. அப்போது எங்கேருந்து வந்துச்சு இயேசுக்கு பணம்? நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் பணம் உங்கள் காலடியில் வந்து விழும். விசுவாசம் இருந்தால் பணம் எங்கே வந்து விழும்? உங்கள் காலடியில் வந்து விழுங்க. வேறு வழியே கிடையாது. ஏன்னா தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வச்சிருக்கிறார்னா அந்த அந்த விசுவாசம் உனக்கு ஐஸ்வர்யம் மாதிரி இருக்குன்னா ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழும். விசுவாசம் ஐஸ்வர்யம் மாதிரி இருக்குன்னா அது ஒரிஜினல். டூப்ளிகேட் எது? ஒரிஜினல் பணம் தான் டூப்ளிகேட்டு. ஹலோ, விசுவாசம் தான் ஒரிஜினல் ஐஸ்வர்யம். ஒரிஜினல் ஐஸ்வர்யம் என்னது? டூப்ளிகேட் ஐஸ்வர்யம். ரெண்டாவது செகண்டு ஷேடோ. உங்ககிட்ட ஒரிஜினல் இருந்தால் ஷேடோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் நடந்து போகிறேன்னா நிழல் என் பின்னாடியே வருமா வராதா? என் நிழல் என் பின்னாடி வருமா வராதா? ஆனால் நான் நடந்து போகிறேன், என் பின்னாடி நிழல் வரலன்னா என்ன அர்த்தம்? நான் நடந்து போகலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் நடந்துனே போனேங்க, என் நிழலை வரலங்க, அங்கே தான் நின்றுன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நடக்கலை. அப்போ தாங்க நான் சொல்கிறேன், விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும், சுகம் வரும், நல்ல எதிர்காலம் வரும். அதெல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் டிஜிஎஸ் தினகரன் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சிருந்தார். ஒரு சாதாரண பேங்க் வேலை. ஊழியத்துக்கு வந்தார். அவருடைய சொத்து இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 200 கோடியா, 300 கோடியா, 500 கோடியா, 1000 கோடியான்னு தெரியாது. எங்கேருந்து வந்துச்சு ஐஸ்வர்யம்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறினால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் தானாய் உங்களை தேடி வந்துடும். அப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறணும். சும்மா வந்து பேசின்னு இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். இதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுங்க. உங்கள் விருப்பங்களை சரி பண்ணுங்க. சாபத்தை விரும்பவே விரும்பாதீங்க. சாபத்தை என்ன பண்ணக்கூடாது? விரும்பவே விரும்பக்கூடாது. யாருன்னா வந்து நீ இப்படிலாம் இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, நீ கஷ்டப்படணும், வியாகுலப்படணும், வேதனைப்படணும், வியாதியில் இருக்கணும், கடனில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், இப்படிலாம் கஷ்டப்பட்டு நீ ஆண்டவரை வணங்கினாதான் ஆண்டவர் மேலே அதிக பிரியமாக இருப்பார்னா, நான் சொல்கிறேன், அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி பார்த்து சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே. ஏன்னா அது ஆண்டவர் கிடையாதுங்க. என் ஆண்டவரை பற்றி ஒன்று எனக்கு தெரியும். அன்னாள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக எடுத்து படிச்சு பாருங்க. எந்த கேரக்டர் வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் எந்த மனுஷனையும் இருக்கிற நிலைமையிலேயே கடைசி வரைக்கும் வச்சு அழிச்சதே கிடையாது. அவனை மேலே தூக்கிடுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு அடிமையாக தான் போனாங்க. ஆனால் மாகாணங்களை ஆளக்கூடியவர்களை மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேலே இருந்த விசுவாசம். தானியேல் ஒரு அடிமையாக தான் போனார். ஆனால் பெரிய ஆளாக மாறிட்டார். ஏன்னா அந்த விசுவாசம். யோசேப்பு அடிமையாக தான் போனார். ஆனால் தேவன் மேலே இருந்த விசுவாசம் யோசேப்பை எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக கொண்டு போயிடுச்சு. அந்த விசுவாசம் உங்களை சும்மா இருக்க விடாதுங்க. விசுவாசம் தூக்கும், விசுவாசம் கொடுக்கும், விசுவாசம் கொண்டு வந்து சேர்க்கும். புரியுதுங்களா? அப்போ விசுவாசத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அது என்னது? விருப்பம். விசுவாசத்துக்கு முன்னோடியது விருப்பம். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்ன்றது முக்கியம். அதான் சங்கீதம் 109:17 சொல்லுகிறது, அவன் சாபத்தை விரும்பினான். இப்போ நீங்கள் இப்போ எதை விரும்புகிற மக்கள்னா ஆசீர்வாதத்தை விரும்புகிற மக்கள். ஆமென். ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிற மக்களாக இருக்கிறீங்க? ஏன் அப்படி இருக்கிறீங்க? நான் சொல்லட்டுங்களா? நம்ம சபை ஆசீர்வாதத்தை போதிக்கிற சபை. மெயின் ரீசன் அதுதான். முன்னேறு எப்படியோ பின்னேறும் அப்படிதான். முன்னாடி போகிற ஏறு எப்படி போதோ அப்படிதான் பின்னாடி வர ஏறும் வரும். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு காலத்தில் நானும் சாபத்தை தான் விரும்பி, சாபம் தான் பரிசுத்தம், சாபம் தான் நல்லது, சாபத்தில் இருந்தால் தான் பரிசுத்தமாக இருப்போம், ஒழுங்காக இருப்போம், எல்லாமே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு காலத்தில் சாபத்தை விரும்புகிறேன்னா இருந்தேன். என்கிட்ட முன்னாடி வச்சார் ஆண்டவர். இதோ 2 வழிகளை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று மரணத்துக்கு போகிற வழி. நீ எதை தேர்ந்து கொள்ள போகிற? மரணத்துக்கு போகிற வழியை தேர்ந்து கொண்டீங்கன்னா இந்த வாழ்நாள் ஃபுல்லாலாம் இதில் தான் இருப்பேன். கண்ணீர், கவலை, கஷ்டம், எப்போ பார்த்தாலும் ஜபத்தில் இதில் தான் உட்கார வேண்டியதாக இருக்கும். ஆண்டவரே, இதை தீர்க்க மாட்டீரா? இதை தர மாட்டீரா? இந்த ஏழையின் கண்ணீரை பார்க்க மாட்டீரா? இந்த அவலையின் அழுகுரலை கேட்க மாட்டீரா? அதுக்கு வசனம்லாம் எடுப்பாங்கங்க, எடுத்து பேசுவாங்க. அன்னாள் அழுதாள், ஆகார் அழுதாள் அப்படின்ட்டு எடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் வேறங்க. அவங்கெல்லாம் அழுதாங்கன்னா வேற காரணம். அவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கலை, எல்லாம் கொடுக்கப்படலை. உங்களுக்காக எனக்காக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து விட்டார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டிய இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன அவசியத்தில் இருக்கிறோம்? வாங்குகிற கேட்டகரியில் இருக்கிறோம். அவர் கொடுத்துட்டாருங்க, அதை வாங்கி நான் நல்லா இருக்கிறோங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிறோங்க. அன்னாள் அழுதால், ஆகார் அழுதால், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படல. வேறு வழி கிடையாது, அவங்க அழுது தான் ஆகணும். சும்மா எடுத்துகிட்டு போய் நம்மளே அங்கே சேர்த்துடக்கூடாது. சொல்கிறோம், நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸு, எங்களை எடுத்து போய் சாதா கிளாஸில் உட்கார வைக்காதீங்க. இப்போ நீங்கள் போது சினிமா தேட்டருக்கெல்லாம் போடுவீங்களா என்னன்னு தெரியல, நான் போகிறது இல்லைடா, ஆனால் தெரியல. இப்போ ஒரு தேட்டருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டீங்க, பால்கனி டிக்கெட் வாங்கிட்டீங்க. உதாரணமாக பால்கனி டிக்கெட்டு 200 வச்சுக்கோங்க. கீழே உட்கார டிக்கெட்டு 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்களை எவனோ எடுத்துன்னு பால்கனி டிக்கெட் வாங்கின 200 ரூபாய்க்கு வாங்கின உங்களுக்கு கூட்டு கீழே இந்த ரோலை உக்காருங்கன்னா உக்காந்துப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஃபைட் பண்ணுவோம். அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம்? ஃபைட் பண்ணுவோம். என்னன்னு ஃபைட் பண்ணுவோம்? ஏன் டிக்கெட்டு ஸ்பெஷல், பால்கனி டிக்கெட்டு, நீ என்ன எங்கே உட்கார சொல்கிற? 20 ரூபாய் டிக்கெட்டில் உட்கார சொல்கிற. நான் இதுக்காக 200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஃபைட் பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். கடைசி எங்கே தான் உட்காந்து படம் பார்ப்போம்? நான் சினிமா போகன்னு சொல்லலை, அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்சல் சொன்னார் பால்கனியில் போய் உட்காந்து பார்க்க சொன்னார். ஹலோ, உங்களை பால்கனியில் உட்காந்து படம் பார்க்கறதுக்காக நான் பேசலை, புரியறதுக்காக பேசுகிறேன். அதை புரிஞ்சுக்கங்க. பயமாக இருக்குது இன்னைக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைட் பண்ணுவீங்க, உட்கார மாட்டீங்க.
நான் வந்து 200 கொடுத்து டிக்கெட் வாங்குறது பால்கனியில் உட்காந்து பார்க்கறதுக்கு வாங்கியிருக்கிறேன். நீ என்னடா என்ன எடுத்துன்னு வந்து கீழே உட்காருன்னு சொல்கிற? யாரா கூப்பிட்றா மேனேஜரை? நான் உட்கார முடியாதுடா. ஃபைட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செய்தது மிக மிக விசேஷமான காரியங்கள். நீங்கள் விசேஷமானவங்க. நீங்கள் போய் கீழே 20 ரூபா டிக்கெட்டில் போய் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது லைஃப்பை. பிசாசை நம்மளை எங்கே பண்ணுவோன்னா ஏமாற்றுவான். கீழே தாங்க உக்காரணும். மேலே உட்காந்து பார்த்தா படம் சரியாக தெரியாது. மேலே ரொம்ப குளிரும். மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அது யாருமே பாருங்கள், மேலெல்லாம் போகிறாங்களா? இல்லை, எல்லாம் கீழே தான் நிறைய ஜனம் இருக்குது. மேலே பால்கனியில் பாருங்கள், அங்கே ஒருத்தங்க இருக்கலாம். அதெல்லாம் நல்லது இல்லை. கீழே பாருங்க, நிறைய ஜகன்னு இருக்குது. அங்கே கூட்டமாக உட்கார் அப்படின்னு நமக்கு சொல்லுவான், போதிப்பான். நான் சொல்கிறேன், நம்ம விசேஷமானவர்கள். அதை தான் எபிரேயர் 11:40 பேசினேன். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷமானதொன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். நம்மளாம் யார் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, கீசா எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் பூரணமாகறாங்களாம். எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பாருங்க. அப்போ எவ்வளோ விசேஷமானவங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ விசேஷமானவங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களை திங்கிங் எப்படி இருக்குங்க? மனநிலை எப்படி இருக்கணும்? நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கலாம், ஓலை வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹவுசிங் போர்டில் குடிசை மாற்று வாரியத்தில் சின்ன வீட்டில் இருக்கலாம். இதை வச்சே உங்கள் லைஃப்பை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் அதை தான் பார்க்கணும். இயேசு எனக்கு சிலுவையில் எவ்வளவு செஞ்சுருக்கிறார், எவ்வளவோ கொடுத்து இருக்கிறாரு. உங்களை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் தெரியுமா? நான் பெரிய கோடீஸ்வரங்க சொல்லணும். யாருன்னா கேட்டு சொல்லணும், நான் பெரிய கோடீஸ்வரன். என்னன்னு தெரியல, இப்போ இப்படி இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுவேன். சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? சில பேருக்கு சொத்து இருக்கும். சில பேருக்கு சொத்து, பல கோடி சொத்து இருக்கும். அது கேஸ் போயின்னு இருக்கும். கேஸ் போயின்னு இருக்கும்போது அவங்ககிட்ட இன்னைக்கு குடிக்கிறது, டீ குடிக்கிறது காசு இருக்காது, இன்னைக்கு பஸ் பேர் இருக்காது. ஆனால் அவன் கிட்ட யார்கிட்ட பேசுனாங்கன்னா அவன் எப்படி பேசுவான்? என்னங்க பண்ணுறது, நான் ஒரு பரதேசி பண்டாரம், ஒரு டீ குடிக்க கூட வக்கில்லாதவன் அப்படியா பேசுவான்? எப்படி பேசுவான்? என் நேரங்க இப்போ இப்படி இருக்கிறேங்க, ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, கேஸ் என் பக்கம் ஜெயிக்கட்டும், நான் கோடீஸ்வரங்க. நான் சொல்கிறேன், உங்கள் கேஸ்லாம் ஜெயிச்சு கோடி வந்துடுச்சு, ஆனால் உங்களுக்கு தான் எடுக்க தெரியல, அவ்வளோதான். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்ணாடியில் டெய்லி பார்த்து சொல்லிட்டு போங்க, நான் கோடீஸ்வரன், கோடிகளை அக்கௌண்ட்டில் வந்து நிற்கும், இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சொல்லுங்கள், நான் பலவான். கண்ணாடியில் பார்த்து என்ன சொல்லணும்? பலவான். எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஒரு நோஞ்சான் அப்படின்வாங்க. நீங்கள் சொல்லடா, நோஞ்சா கிடையாது, பலவான். ஆமாம், கண்ணாடியில் பார்த்து சொல்லணும், காண்டா மிருகத்துக்கு ஒத்த வெள்ளன், என்னுடைய எலும்புகளுக்கு உண்டு, என் சரீரத்துக்கு உண்டு, என் நரம்புக்கு உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போனுங்க. வெறும் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, நீடித்த ஆயுள், ஐஸ்வர்யம், எல்லா நன்மைகளும் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம மறந்துடுறோம். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. என்னன்னா, பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான் தெரியுங்களா? இப்போ நீங்கள் இந்த சர்ச்சைக்கு வரதுனால இப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டுக்கின்னு, பரலோகம் தான் முக்கியம், பணம்லாம் தப்பு, எவ்வளோ பேர் பணம் வந்து கெட்டு போனவன் இருக்கிறாங்க, பணம் வந்து பரலோகத்தை விட்டவன் இருக்கிறான், அதனால் நீ பணத்து மேலெல்லாம் கண்ணு வைக்காத, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அப்படின்னு பாடி பாடியே உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம்? இந்த வாழ்க்கை முழுவதும் நரகமாக்கிடலாம். ஆனால் அப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எதில் இருக்கும் விசுவாசம்லாம்? அவன் சொல்கிற மாதிரி தான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, அந்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அப்படியே வந்துடுவீங்க. தான் சொல்லிக்கிறீங்களா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவள்தான், இந்த லைஃப் போயிடும். இந்த லைஃப்பை போய் அந்த லைஃப்பில் அங்கே தொடங்குவீங்க. அங்கே தொடங்கும் போது அவர் கேட்பாரு, என்னாண்டவர், என்ன முட்டா பயலே, எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்த, சரி இங்கேயாவது வந்திய வா உள்ள வா அப்படின்னு சேர்த்துப்பாரு. அவருக்கு சேர்த்துப்பாரு, அவருக்கு தெரியும்.
ஆனால் அவன் என்ன சொல்லுவா தெரியுங்களா, நான் உனக்காக எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு எடுத்து வாழ தெரியல. அங்கே போய் கேட்பாங்க நிறைய பேர், ஆண்டவரே ஏன் எனக்கு அந்த கண்ணீர், ஏன் எனக்கு அந்த தோல்வி, ஏன் எனக்கு அந்த வியாதி, ஏன் ஏன் ஏன்? அவர் சொல்லுவார், எல்லாம் உன்னுடைய மடத்தனம் தான். ஒழுங்கா தேவ வல்லமை ஜெப வீட்டுக்கு போய் உக்காந்துருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. நீ தேவையில்லாம ஆளை பார்த்து சர்ச்சுக்கு போன, வெள்ளை ஜிப்பா போட்டால் பரிசுத்தமானவர் சொல்லிட்டு நீ சர்ச்சுக்கு போய் அங்கே உக்காந்தே எல்லாத்தையும் வாழ்க்கை தொலைச்சி விட்டுட்டு ஏன்னு வந்து ஏன் உசுரை எடுக்காத, எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், எடுத்துட்டு வாழ தெரியல போ. அதுக்கு தான் கலங்கரை விளக்கு போல நம்ம சபையை வச்சிருக்கிறாரு. இந்த பகுதிக்கே நான் சொல்கிறேன், கலங்கரை விளக்கை போல தேவன் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, அந்த வசனம் சங்கீதம் 109:17 ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஏன் ஆசீர்வாதம் வரல? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். ஏன் ஆசீர்வாதம் வரல? வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விரும்பல. கவனிங்க, விசுவாசம் இருந்தால் விசுவாசம் ஆசீர்வாதத்தை விரும்பும். காந்தகத்தை நீங்கள் ரோட்டில் போட்டு ஒரு இந்த சில ஆட்கள் குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டையில் முனையில் காந்தகத்தை கட்டிட்டு அவங்க போயினே இருப்பான். போகும்போது சும்மா போட்டான், அந்த அப்படி தரையிலேயே தேய்ச்சின்னு போவான் டர்ன்ட்டு. அவன் அந்த போகிற இடத்துல இருக்கிற எல்லா இரும்பும் வந்து எதில் ஒட்டிக்கும்? காந்தகத்தில் ஒட்டிக்கும். பித்தளை செம்புலாம் என்ன பண்ணாது? அலுமினியம் பித்தளை செம்புலாம் ஒட்டவே ஒட்டாது. உனக்கு விசுவாசம்னு ஒன்று இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யத்தை நீ விரும்புவ. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ நீ எதுவா இல்லை, இரும்பா இல்லை, பித்தளை அலுமினியம் மாதிரி இருக்க, ஒட்டவே மாட்டேன். என்னதான் நான் விசுவாசன்ற காந்தகத்தை போட்டு இழுத்தா கூட நீ பித்தளை அலுமினியமாக இருந்தீங்கன்னா ஒட்டவே ஓட்ட மாட்டீங்க. புரியுதுங்களா? விசுவாசன்ற ஒன்று இருந்தால் காந்தகத்தில் ஒட்டிக்கும். விசுவாசம் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை விரும்பும். நீ பைபிள் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நீங்கள் பைபிளில் விசுவாசத்தை விரும்பணுங்க எல்லாருமே, விசுவாசத்தை உடையவர்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தை விரும்பினார்கள், ஆசீர்வாதத்தை அங்கீகரித்தார்கள், சுகத்தை அங்கீகரித்தார்கள், உயர்வை அங்கீகரித்தார்கள், வெற்றியை விரும்பினார்கள், அங்கீகரித்தார்கள். எல்லாம் சும்மா அப்படி போறவங்களாம் பாருங்க. தானியேல் அடிமையா போனாரு, போனா ஆள் எங்க போய் உக்காந்துட்டாரு? ராஜாவுக்கிட்ட போய் உக்காந்துட்டாரு. ராஜாவுக்கு அடுத்த சர்க்கிளில் போய் உக்காந்துட்டாரு. பெரிய லெவலில் போயிட்டாரு. ஏன்? தானியேல்னா சாதாரண ஆளா? விசுவாச வீரன். சிங்கம் சாப்பிட முடியல தானியேலை. தானியேலுடைய விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போட்டாங்க, நெருப்பு எரிக்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம். பாருங்க, ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பொருள் எப்படி அவனுக்கு அரணான பட்டணமாக இருக்கிறதோ அதுபோல விசுவாசம் உள்ளவனுக்கு விசுவாசம் அவனுக்கு அரணான பட்டணம் போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னதான் பண்ணணும்? விரும்பணும். விசுவாசன்றது எங்கே இருக்குது? விருப்பத்திலிருந்து தான் வருது விசுவாசம். புரியுதுங்களா? அந்த விருப்பம் எதில் இருக்கணும்? சாபத்தில் விருப்பம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தில் விருப்பம் இருக்க வேண்டும், சுகத்தில் விருப்பம் இருக்க வேண்டும், வெற்றியில் விருப்பம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? விருப்பம் நல்ல விருப்பங்களாக இருக்கணும். பணம் வரணும், பணம் வரட்டும், கோடி கோடியாக வரட்டும், 500 கோடி 600 கோடி வரட்டும், தப்பு கிடையாது. 1000 கோடி வரட்டும், வரட்டும், விரும்புங்க. இல்லை பாஸ்டர் பணம் வந்தால் கெட்டு போயிட்டு வேண்டாம், ஃபஸ்ட்டு மண்டையிலே கொட்டணும். இதுவே பேசுகிற ஆளுகிட்ட உங்ககிட்ட அந்த ஆளுகிட்ட இருந்து உன்னை பிரிச்சாலுமே உனக்கு பணம் வந்துடும். இது மாதிரி ஆளு கூட சேர்ந்து அது பேசுறதெல்லாம் கேட்டு நீ பேசி வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்க. பணம் வந்தால் கெட்டு போய்ட்டுலாம் சொல்லாதீங்க. சொல்லுங்கள், பணம் என்கிட்ட வந்தால் நான் 4 பேரை நல்லா வைப்பேன், 4 பேருக்கு உதவி செய்வேன். ஆமாம், என்கிட்ட 1000 கோடி இருந்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு இடமே வாங்கி வீடு கட்டி கொடுத்துருவேன். சர்ச்சில் வருங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன்? இடம் வாங்கிடுவேன். எல்லாருக்கும் 1/4 கிரவுண்டு 6 கிரவுண்டு இடம் வாங்கி எல்லாருக்கும் 1/4 கிரவுண்டில் டபுள் பெட்ரூம் வீடை போட்டு மேலே ஒரு வீடை போட்டு இருங்க போங்க எல்லாருக்கும். என்ன ஆகுங்க, இப்போ நம்ம சர்ச்சு ஒரு 130 பேர் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பம் கணக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு இருக்குது. இடம் இன்றைக்கி எவ்வளோ வரும்? ஒரு 30 லட்சம் வருமா? 1/4 கிரவுண்ட் இடம்
ஜாஸ்தி வருமா? சரி 40 லட்சம்னு வச்சுக்கோங்க. 40 லட்சம் இடம் கட்டுறதுக்கு ஒரு 40 லட்சம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 80 லட்சம். 10 வீடு கட்டினா 8 கோடி, 100 வீடு கட்டினா 80 கோடி. என்கிட்ட 1000 கோடி இருந்தால் கட்டி கொடுக்க மாட்டேனா? 1000 கோடி இருந்தா கட்டி கொடுக்க மாட்டேன். 80 கோடி கொடுத்து 100 கோடி கூட ஆகட்டுமே. நான் எப்படியோ என் பணத்துக்கு கவர்மெண்ட்ல டாக்ஸ் கட்டியே ஆகணும். அது எப்படி செஞ்சுட்டு போற? பாருங்க, அதுதான் விசுவாசம் கண்டிப்பா பணத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வசனம் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதம் ஏன் வரலன்னா, அவன் அதை விரும்பாமல் போனான். ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள கூட பாருங்களேன், எவ்வளோ பேர் ஏழையா கஷ்டத்தில் கஞ்சி இல்லாமல் துணி இல்லாமல் ஒரு மாதிரி பரதேசி மாதிரி வாழ்கிறாங்க கிறிஸ்துவங்க. அவன் கேட்டு பாருங்க, நான் பரலோகம் போயிடுவேன். நான் சொல்கிறேன், நான் 1000 கோடி வச்சு தான் நானும் பரலோகம் வந்துடுவேன். உன்னை எந்த ரத்தம் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துச்சோ, அதே ரத்தம் தான் என்னையும் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி தகுதிப்படுத்தி வச்சிருக்குது. நானும் பரலோகம் வந்துடுவேன். 1000 கோடி நான் வச்சுக்கிறதுனால பரலோகம் வரமாட்டேன் நீ நினைச்சா நீ முட்டாளு. பரலோகம் வருது பணத்தை பேஸ் பண்ணி தீர்மானிக்கலைங்க கர்த்தர். எதை பேஸ் பண்ணி தீர்மானிச்சார் தெரியுங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான மீட்பு, ரட்சிப்பு. அப்போ அந்த ஒரு ஐஸ்வர்யவான் பாஸ்டர் சம்பிரமமாய் வாழ்ந்தானே, அனுதினமும் சம்பிரமமாய் உடுத்தினானே, அவன் பாதாளத்தில் போய் கண்ணை திறந்தானே, அவனை இயேசுவின் ரத்தம் கழுவலைங்க. உங்களையே என்னையும் இயேசுவின் ரத்தம் கழுவி இருக்குது, பரிசுத்தமாக்கி இருக்குது, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தி இருக்குது. அவனை கழுவல. ஹலோ, இப்போ நம்ம பணம் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? எவ்வளோ ஒன்றாலும் வச்சுக்கலாம். 1000, 2000, 3000, 10,000 கோடி கூட கொடுங்க, நான் வச்சுக்கலாம். நான் பரலோகம் போயிடுவேன். ஏன்னா பரலோகம் போகிறது பணத்தை அடிப்படையில் வச்சு தீர்மானிக்கலைங்க. இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான மீட்பு, ரட்சிப்பின் அடிப்படையில் பரலோகம் தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பணம் இருந்தால் பரலோகம் போக மாட்டேன். பாரு, அந்த லூக்கா 15வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் ஒருத்தன் எங்கே போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அந்த ஐஸ்வர்யவானுக்காக இயேசு மரிக்கல, ரத்தம் சிந்தப்படல, இயேசுவின் ரத்தம் அவனை கழுவல, பரிசுத்தமாக்கல, நீதிமான் ஆக்கல, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரல, மீட்புக்குள்ளே கொண்டு வரல. அதனால் அவன் போனாங்க. நானும் அவனும் ஒன்றா. சும்மா என்னை திரும்ப அவன் கூட என்ன பண்ணக்கூடாது, ஊக்கு அடிக்கக்கூடாது. நான் வேறு கேட்டகரி, நான் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். எடுத்துன்னு போய் என்னை போய் கீழே உட்கார சொல்லக்கூடாது. நான் பால்கனியில் உட்கார வேண்டிய ஆள். ஹலோ, நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட தான். ஆமீன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களா சாதா டிக்கெட் இல்லை, ஸ்பெஷல் டிக்கெட்டு. ஆமாம், ஸ்பெஷலாக உட்காரணும் மேலே. ஆமாம், நம்ம பாருங்க, சும்மா நான் எதனா சொல்கிறத கேட்டுக்குன்னு நிறைய பேர் பாருங்க, நல்லா அவனால் நல்லா இருக்க முடியல, நல்லா இருக்க தெரியல. ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. விருப்பம் இருந்தால் விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தால் எல்லாமே வரும். இதுதான் லாஜிக், ஃபார்முலா இதுதான். முதல்ல விருப்பம், அந்த விருப்பம் விசுவாசமாக மாறும், விசுவாசம் வாழ்க்கையில் கொண்டு வரும். விருப்பம் இல்லைன்னா அங்கே வெறுமை வரும், அது வாழ்க்கையை வெறுமையாக்கிடும். விருப்பம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? வெறுமையாக்கிடும். சில பேர் யோசித்து பாருங்க, சில பேர்கிட்ட பேசும்போது, நான் உனக்கு 1 கோடி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுக்குங்க 1 கோடி? அது நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன்னா சில பேருக்கு எந்த விருப்பமும் கிடையாது. சில பேருக்கு என்ன இல்லை, எந்த விருப்பமும் இல்லை. அவனா யோசிக்கிறான், இந்த 1 கோடியை வாங்கி என்னத்த பண்ணுறது? அதனால் எனக்கு வேணாம், நான் இப்படியே போயிடுறேன். வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 10 வருஷம் இருப்பேனா, 5 வருஷம் இருப்பேனான்னு தெரியல. அதனால் எப்போ கண்ணு மூடுவேன்னு தெரியாது. என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து 1 கோடி 2 கோடின்னு பேசி நிற்கிறேன். வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விடு, போயிடுச்சு, நான் இப்படியே போயிடுறேன். நிறைய பேர் அப்படி தான், விருப்பமே இல்லை. கர்த்தர் கொடுக்கணும், மகனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் கூட சொல்கிறதுக்கு முழிக்கிறது. என்ன கேட்குது ஆண்டவர்கிட்ட, என்னத்தை கேட்குது? அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, விருப்பங்களை உடையவர்களாக இருக்கணும். ஆண்டவர் கேட்டால் சொல்லணும், கொடுங்க ஆண்டவரே 2000 கோடி கொடுங்க, 120 வயசு கொடுங்க எனக்கு. 120 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு சளி கூட பிடிக்கக்கூடாது. அதையும் அடியோட அழிக்கணும். சின்ன ஜலதோஷம் பிடிக்கிறது கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம என் சரீரத்தை வரவே கூடாது. நல்லா அது மாதிரி கொடுத்து வைங்க ஆண்டவரே, நல்லா வைங்க அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர் சாலமன் கிட்ட அப்படிதான் வந்தார். சாலமன் என்ன கேட்பாரு? நீடித்த ஆயுசு கேட்பாரா, எதிரின் பகைஞரின் ஜீவனை கேட்பாரா, இல்லை
ஐஸ்வர்யத்தை கேட்பாரா? என்னன்னாவா கேட்பாருட்டு ஆண்டவர் ஒரு கடை போட்டு வந்தார். ஆனால் சாலமோனுக்கு விருப்பமே வேற விருப்பம். அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நானும் வேணும், அவ்வளோதான். அது போல் விருப்பம் உடையவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து கேட்டால் தலையை சொரிஞ்சு நிற்கக்கூடாது. ஐயோ பாஸ்டர் ஆண்டவர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஆண்டவர் வந்து கேட்குறேன் என்ன வேணும்ட்டு நான் என்ன கேட்குறது? கேளுங்க, நிறைய கேளுங்க, தாராளமாக கேளுங்க, நல்ல தாராளமாக விரும்புங்க. ஆமாம், சும்மா விருப்பங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சுருக்கிடக்கூடாது. விருப்பங்களை என்ன பண்ணக்கூடாது? சுருக்கக்கூடாது. விருப்பங்களை விரிவடைய செய்யணும். வசனம் தாங்க விரிவடைய செய்யும். உங்கள் விருப்பங்களை வசனம் தான் விரிவடைய செய்யும். பாருங்க, இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறதா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம என்ன பண்ணுறதா? சூழ்ந்து நிற்கிறது. எதுக்கு சூழ்ந்து நிற்குது? அதை பார்த்து நமக்கு விருப்பங்கள் வர வேண்டும். ஆபிரகாமை பார்க்கணும். இந்த வசனம் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட ஆயின் போகுது. ஆமாம், 85 வயசு கிட்ட ஆக போகுது. இந்த வசனம் பேசுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு ஆக போகுது? ஆமாம், 85 வயசு கிட்ட ஆக போகுதுங்க. அந்த நேரத்தில் பேசினுக்கிறார் கர்த்தர். ஆபிரகாம அபோவ் 75 வயசு, 75 வயசுக்கு மேலே கர்த்தர் ஆபிரகாம சீமானா மாற்றி வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு இருந்ததை விட உங்களுக்கும் எனக்கும் விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம் இருக்குது. நம்மளாம் ரொம்ப நாள் நம்ம தாங்க நம்மளுடைய டெத்து டேட்டை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டெத்து டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? யாருமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால் நான் சும்மா இப்படி பேசணும். அதுபோல் நம்முடைய லைஃப் ஸ்டைலை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம தான் சொல்லணும். நீங்கள் அடிக்கடி பேசணும் வாயில், கண்ணை நகரில் நான் சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவேன், சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டின்னு போவேன். நீங்கள் பேசுங்க, அதுதான் விருப்பம் தான் பேசுவீங்க. விருப்பம் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் கண்ணை நகர்லாம் எடுத்துகிட்டு போகிறானாமே, வீடு கட்டுவானாமே, அப்போ எனக்கு ஒரு வீடு வர ஜாப் பண்ணிக்க பாஸ்டர். குப்பையில் போடி இந்த மூளையை. இந்த விருப்பமே சரியில்லை. என்ன விருப்பம் வரணும்? இதே துரப்பாக்கலாமான சில பேர் சொல்லுவாங்க, ஓஎம்ஆ ரோடு வேணாம், விலை ஏறி போச்சு, நம்ம ஊர் பக்கமாக வந்துரு, கம்மி விலையில் விற்குது. அப்பால போ சாத்தானே. 1 கோடி இல்லை 2 கோடி விற்றா கூட ஒரு கிரவுண்டு, நான் அதில் 1/4 கிரவுண்டு 1 கோடினா கூட 1 கோடி கொடுத்து வாங்கி நான் வீடு கட்டுவேன். ஆமேன். அப்படின்ற விருப்பம் வைக்கணுங்க, அதை பேசணும். நான் உண்மையிலே என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, முதலாவது விருப்பம். நான் விருப்பத்தை பேசுவேன். நீங்களே பார்க்குறீங்க, ஆயுஷ் நாட்களை பேசுனா பேசலையா? பேசினே இருக்கிறல்ல, இங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஊழியத்தில் போவேன், ஏஜெல்லாம் கேட்பாங்க, ஏஜ் சொல்லுவேன், அப்படியா அப்படின்வாங்க, சொல்லுவேன். இனிமேப்பட்டு என் லைஃப்பில் ஒவ்வொரு வருஷம் கூடும் போது எனக்கு முதுமை கூடாது, இளமை கூடும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இனிமேப்பட்டு வயசில் ஒரு வருஷம் ஏறிச்சுன்னா சரீரத்தில் பேலன் தோற்றத்துல எல்லாம் முதுமை வரக்கூடாது. என்ன வரணும்? இளமை வரணுங்க. எவனோ இளமை ஊஞ்சல் ஆடுதுன்றா. இளமை நம்ம கிட்ட தான் ஊஞ்சலே ஆடணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஃபெய்த்தில் நம்மளை விட சூப்பர் ஃபெய்த் யாருக்குமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஃபெய்த்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற ஃபெய்த் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடாமல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான விசுவாசம் உலகத்தில் இருக்கிற விசுவாசம். ஆனால் நம்ம விசுவாசம் அப்படி இல்லைங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு அதன் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பா இருக்குது நம்ம விசுவாசம். ஏன்னா நம்ம விசுவாசம் எதுலேருந்து வருது? நம்முடைய விருப்பமே எதுலேருந்துங்க வருது? வசனத்திலேருந்து தானேங்க வருது. நம்முடைய விருப்பங்கள் எப்படி வருது? வசனத்திலேருந்து வருது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் பிள்ளைகளெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3 மறக்கவே மறக்கக்கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். எதை? எபேசியர் 1:3 எடுத்து பாருங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க வீட்டில் போய். இப்போ படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடங்கும் போது அந்த வசனம் எப்படி தொடங்கு பாருங்க, எப்படி தொடங்குது? நன்றியோடு தொடங்குது.
எப்படி தொடங்குது? நன்றியோடு. ஒருத்தரை பார்த்து நீங்கள் பார்க்கும் போதே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு நிறைய கொடுத்து இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை? ஒன்றுமே கொடுக்காதவரை பார்த்து தேங்க்ஸ் சார் சொல்லி பேசுவீங்க? கொடுத்தவங்களதாக பார்த்து என்ன சொல்லுவோம்? சார் தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு யாரை பார்த்து பேசுவோம்? கொடுத்தவங்களதாக பார்த்து பேசுவோம். அதை தான் பவுல் அழகாக எழுதுறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நிறைய கொடுத்துக்கிறார். என்ன கொடுத்துக்கிறார் சொல்ல? அவர் கிறிஸ்துவுக்குள் எப்படி கொடுத்துக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில். என்னது உன்னதங்களில்னா அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பவர்ஃபுல் பேக்கிங்க. சாதா பேக்கிங் இருக்குது, பவர்ஃபுல் பேக்கிங் இருக்குது. சில கொரியரில் அனுப்புறதுக்கு பேக்கிங் பண்ணுவாங்க. அங்கே போய் சேரும் போது அது 3 பேக்காக போய் சேரும். ஏன்னா இந்த பேக்கிங் சரியில்லை, கிழிஞ்சு போயிடும். இந்த பேக்கிங் அப்படி இல்லைங்க, பவர்ஃபுல் பேக்கிங்கு. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். எப்படியா என்னவா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது பாருங்க. உடனே இதில் ஒரு இந்த சாபத்தை விரும்புகிற ஆள் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் அதுலேயும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி பேசுவான். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதமா? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மாம்சத்தின் ஆசீர்வாதத்தை பேசல. இப்படியே பேசி தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சுன்ற கதையா நீயும் உருப்படாம, உங்ககிட்ட இருக்கிற 10 பேரையும் கூட உருப்பட விடாம இப்படியே பேசி நாசமா போயின்னு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கவனிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா என்னன்னா, கவனிங்க, இந்த உலகம், தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல, நான் சொல்றேன் இல்லை. ஆன்சர் இல்லை. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லை. எந்த உலகம் இருந்தது தெரியுங்களா? ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரியவர்கள் மட்டுமே பார்க்க முடிய ஆவியா இருக்கிற தேவன் இருக்கிறார். நம் கண்ணுக்கு புலப்படாத தேவ தூதர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அநேகர் எங்க இருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருந்துதான் இன்னைக்கு நம்ம மாம்சத்தில் பார்க்குற ஆறு, மலை, ஏரி, குளம், குன்று, மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, மிருகம், மனுஷன் எல்லாமே, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே எங்க இருந்து தான் இங்க உருவாச்சுன்னா அங்க இருந்து தான் இங்க வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் இருந்து தான் இந்த மாம்ச உலகம் வந்தது. ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. மாம்சத்தில் ஒரு உலகத்தை உண்டாக்கணும், இந்த உலகம் இப்படிலாம் இருக்கணும். ஒவ்வொரு இலைகளையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு ஆறுகளையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, மலைகளை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, மனுஷர்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, மிருகங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, புழு பூச்சிகளை கூட தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவர் அங்கே டிசைன் பண்ணி எங்கே வச்சிருந்தாரு? ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிருந்தாரு. அது எங்கே வந்துச்சு? மாம்ச உலகமாய் மாறி இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், எல்லாமே பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட இன் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவன் எங்கே ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார்னா உன்னதங்களிலே ஆவிக்குரிய விதத்தில் வச்சிருக்கிறாரு. எங்கே வச்சிருக்கிறாரு? உன்னதத்தில் ஆவிக்குரிய வகையில் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கார்? நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா எங்கே ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார்னா ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதித்து வச்சுட்டாரு. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் ஆசீர்வாதம் எங்கே? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. நம்ம ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும்னா ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வகையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதனால நம்ம இங்கே பிச்சைக்காரனாக இருக்கிறோம். நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி இந்த மாம்ச உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி தேவன் அப்படி ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிருந்தாரோ, அவருடைய மைண்டில், சிந்தனையில், விருப்பங்களில் வச்சிருந்தாரோ, அது போல் என்னைக்கு இயேசு சிலுவையில் மரிச்சாரோ அன்றைக்கே
ஒரு பேக்கேஜ் நமக்கு ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர் பேர் போட்டு வச்சுட்டாரு. இப்போ என் பேர் போட்டு ஞானமணின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் இருக்குது ஆவிக்குரிய மண்டலத்தில், உலகத்தில். அதில் என்ன இருக்குது? எம்டி செக் மாதிரி. அது எப்படி? எம்டி செக் மாதிரி. நீங்கள் போய் அதில் இன்றைக்கு எனக்கு சாப்பிடுவதற்கு 200 ரூபாய் வேண்டும் அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கும். நான் 200 கோடி வேணும்னு ஃபில் பண்ணாலும் எனக்கு 200 கோடி கிடைக்கும். இன்னொருத்தர் போய் எனக்கு 2000 கோடி வேணும் ஃபில் பண்ணால் 2000 கோடி கிடைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் பேக்கிங் அவங்கவுங்களுக்குன்னு வச்சிருக்கிறாரு. இப்போ இதில் ஃபில் பண்ண வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், இவ்வுலகத்தில் நீங்கள் பொண்ணும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தா பூச்சியும் துருவும் கெடுத்துரும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். அங்கே வச்சுட்டா பிசாசாலையும் கெடுக்க முடியாது, மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அது ஃபுல் சேஃப்டியில் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிட்ட உடனே நமக்கு என் பேரை போட்டு ஆண்டவர் வந்து ஒரு டெபாசிட், ஒரு என்ன சொல்கிறார், சேஃப்டி லாக்கர் ஒன்று வச்சுட்டாரு. பாஸ்வேர்டு எனக்கு என்கிட்ட கொடுத்துட்டாரு. பாஸ்வேர்டு என்னது? வசனம் விருப்பம் தான் பாஸ்வேர்டு. வசனமும் விருப்பம் தான் பாஸ்வேர்டுங்க. இந்த வசனம் எனக்கு சொல்லுதுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு வேணுங்கன்னு விரும்புகிறேன், அவ்வளோதாங்க பாஸ்வேர்டு. அதை போட்டால் அந்த லாக்கரில் இருக்குது, ஓப்பன் ஆகும், நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி ஆவிக்குரிய உலகத்தில் வச்சுட்டாரு. இது எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆவிக்குரிய உலகத்தில் பூச்சியும் கெடுக்காது, திருடனும் திருட முடியாது. புரியுதுங்களா? எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ஆவிக்குரிய உலகத்தில் வச்சிருக்குதுல, நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது குறையவும் கிடையாது, எவ்வளோ எடுத்தாலும் குறையவும் குறையாது. அப்போது நம்மளை தேவன் எவ்வளவு விசேஷமாக ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை போய் கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? எனக்கு அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், காசு பண்ணலாம் வேணாம் பாஸ்டர், சாகுற வரைக்கும் அடியன் அண்ட ஒரு குடிசையும் குடிக்க கொஞ்சம் கூழோ இருந்தால் போதும், அடியன் செத்து சீக்கிரமாக ஆண்டவரிடத்தில் போக விரும்புகிறேன், நான் டெய்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எப்பொழுது வருவீர் வருவீர்ட்டு சாவுகிறாக்கி. இது போய் சேர்ந்து தொலைஞ்சா பரவாயில்ல, வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் கெடுத்து விட்டுரும் போல அவரை சீக்கிரமாக வர வச்சு. நானா கேட்குறேன், உனக்கு வாழ துப்பு இல்லை, வழி இல்லை, அங்கே தான் போய் சேரணும்னா நீ அவரை கூப்பிடாத, என்ன எடுத்துக்க ஆண்டவரேன்னு சொல்லி பேசி ஜெபம் பண்ணு. அவரை போய் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு கூப்பிட்டு நல்லா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் கெடுத்து விட்டுருவோம் போல இருக்குது. போ, உனக்கு இந்த உலகத்தில் வாழ விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, எதுவும் தெரியல, நான் பிச்சைக்காரன் பரதேசியாக தான் இருப்பேன், இப்படியே இருந்து நான் பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேன், நான் அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சது கரெக்ட்னா அது உன்ன வரைக்கும் வச்சுக்கோ, நீ போய் பரலோகத்துக்கு சேரு. ஜெபம் பண்ணும்போது அவரை கூப்பிடாத, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கூப்பிடாத, எப்போ என்னை கூப்பிட்டு போவீங்கன்னு ஜெபம் பண்ணு. இதுக்கு என்னன்னா, இதுவும் கஷ்டம் நல்லா இருக்கும், அது எவனையும் நல்லா இருக்க விடாது. அவரை சீக்கிரமாக வர வச்சு நம்மளும் போய் எல்லாரையும் வாழ இப்போ யோசிச்சு பாருங்க. நல்லா பயந்துருக்குறேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே பயம், பிரசங்கம் பயங்கரமாக அடெல்லாம் பறக்கும். ஏசு இதோ வந்து விட்டார், வாசலனுக்கு நிற்கிறோம், ஐயோ கல்யாணமே ஆகல. கல்யாணம் தெரியாது, ஒன்றுமே அனுபவிக்கல, அவர் வேற வாசலருக்கு வந்துட்டார், பொண்ணு வேற கிடைக்கல, எங்க போனாலும் பிரசங்கம், இதோ வாசலருக்கு நிற்கிறார், ஆயத்தமா கையை தூக்கு, அரை கையா தூக்குது, ஆண்டவரே வந்துடாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க ஆண்டவரே, எதுவும் அனுபவிக்கல லைஃப்ல, நல்ல சாப்பாடு சாப்பிடல, நல்ல துணிமணி போடல, ஒண்ணுமே இல்லை, பரதேசியாவே இருந்துருக்கிறேன், வந்துடாதீங்க ஆண்டவரே, கொஞ்சம் நல்லா வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் யோசிக்க ஆண்டவரே அப்படின்னு அரைக்கறையா விட மாட்டாங்க. தூக்கு கைய, என்ன பண்றது, தூக்கலன்னா எல்லாம் திரும்பி பார்ப்பா நம்மள, அப்படி எல்லாருக்காகவும் தூக்கு கையை தூக்கு, சொல்லு மாறனாதா இயேசு சீக்கிரம் வருகிறார், பயமா இருக்கும், ஐயோ சீக்கிரம் வந்துடுறாரா, சோத்திரம். இப்படியே சொல்லி சொல்லி எனக்கு தெரிஞ்ச 30 வருஷம் ஓடி போச்சு. இப்படியே சொல்லி, அதனால தான் உலகத்தை கேட்குறான், எங்க இயேசு வர்றாரு சொல்லுகிறேன், இன்னும் வரல. ஓ வருவார், அவர் வருவார், நீ வேற இடையில பூது, அவர் எங்கே வரல இங்கே வரலட்டு, அவர் வருவார். அவர் வந்து நிறைய பேரை வாழ வைக்கணும், அவர் நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் இருக்குது, எல்லாரையும் நல்லா வைக்கணும். அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அதனால் அவர் வருவார், அவர் பொறுமையாக வருவார், வரட்டும், ஆண்டவரே பொறுமையாக வாங்க. ஆமாம், இன்னும் கூட நல்லா டைம்லாம் எடுத்து
ஆறாமற நிதானமாக உம்முடைய திட்டத்தின்படியே வாங்க ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணோம். சும்மா சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, வாரும் நாதா ஏசு நாதா சீக்கிரம் வாரும் ஐயா, டபா டபால் அடித்து அவரை வர வைக்கிறது. அவர் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, அந்த நாளையும் அந்த நாழிகையும் எனக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும். நீ சும்மா இரு, சீக்கிரம் வா சொல்லி தெரியாத. நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க, சும்மா இவங்களும் நல்லா இருக்கிறது கிடையாது, மற்றவனையும் நல்லா இருக்கிறதுக்கு விடுறது கிடையாது. அவன் என்ன சொல்றது, இயேசுநாதர் சீக்கிரம் வரப்போகிறார், எதுக்கு உனக்கு அது, உனக்கு இது தேவையா? ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, பயந்துருவீங்க. ஒரு விசுவாசியை நான் ஒரு முறை பார்த்தேன், பேசினேன். அவர் ஒரு விசுவாசி, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே போயிடுச்சு, உள்ள பாஸ்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட பேசினேன், பாஸ்டர் கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது அவரும் பேசினார், பாஸ்டர் நான் ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்தேன், அவர்கிட்ட போய் கேட்பேன், பாஸ்டர் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கிறேன்னு கேட்பேன். என்ன சொல்லுவானா தெரியுங்களா அந்த பாஸ்டர், யோ எதுக்கியா வீடு, இயேசுநாதர் வரப்போறாரு. பாஸ்டர் அந்த இடத்துல ஒரு லேண்டு கம்மி ரேட்டில் வருது, வாங்கி போடலாம் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, யோ இயேசுநாதர் வரப்போறாரு, என்னத்த லேண்டு வாங்கி போட்டு என்ன பண்ண போற, சர்ச்சைக்கு கூடியாத, ஆண்டவருக்கு கொடு, ஆண்டவர் செய்யணும் வரான். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சபையில் பேசுறது அப்படிதான் பேசுவாராம். அப்படி பேசின பாஸ்டரு அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு, செத்துட்டாரு. செத்துட்டு போனால் அந்த சபையில் பயங்கர பிரச்சனையா. என்ன பிரச்சனை குடும்பத்தில், அந்த சபை விசுவாசி குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த பாஸ்டர் எங்கெங்க இடம் வாங்கி போட்டுக்கிறாருன்னு அவங்க குடும்பத்தாருக்கே தெரியலையா. ஆனால் வெள்ளஜிப்பா பாஸ்டர் தான் எங்கெங்க இடம் வாங்கி போட்டு இருக்கிறாருன்னு யாருக்கே தெரியலையா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியலையா. ஒரே குழப்பமாக தான். வீட்டில் போனால் அவ்வளோ லேண்டு பேப்பர் கத்தையா அடுக்கி வச்சிருக்கிறாராம். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் அவங்கள விட நான் எவ்வளோ பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு பேசுகிறேன். ஆனால் அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுங்களா, இதே டயலாக் தான். இயேசு வரப்போகிறார், எதற்கு உனக்கு வீடு, மாடி மேலே மாடி கட்டுற மைனர் மிஸ்டர், மறுமையில் வீடு உண்டா சொல்லுங்க சிஸ்டர்ன்றது. இப்படியே பேசி கீசி அவங்ககிட்ட இருக்கிற பைசாவெல்லாம் பிடுங்குது. அதனால தான் சில பேர் கத்தின்னு கிடக்குறான், காணிக்க போடாத, உங்க பாஸ்டர் ஏமாத்துறாரு, தசமாக கொடுக்காத, அதனால ஏமாத்துறான். ஏன் சில பேர் கத்துறான்? இவங்க பண்ற வேலை தான் இது. உள்ள பூந்து மக்கள் எல்லாம் வாழ விடுறது கிடையாது. உனக்கு எதுக்கு வீடு, ஆஸ்தி உனக்கு எதுக்கு, நல்ல கார் எதுக்கு, நல்ல துணி எதுக்கு, இயேசு வரப்போகிறார், இதையே சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா இதே கேட்டு நான் உசாராயிட்டேன். நான் சொல்லிட்டேன், அவர் வந்தார்னா அவர் வேலை அவர் பார்த்துப்பாரு. வசனம் சொல்லுது, ஒரு நொடி பொழுதில்லை, ஒரு இமை பொழுதில்லை மறுரூபமாக்கப்படுவோம். நம்மள சொல்ல, நீங்கள் மறுரூபம் ஆகுங்கன்னு சொல்ல, மறுரூபமாக ஆக்கப்படுவோம், மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். அதெல்லாம் அவர் வேலை. அவர் எப்போ வந்தாலும், நான் மண்ணோடு மண்ணாக மக்கியிருந்தா கூட என்னை மறுரூபம் ஆக்கிற வேலை அவர் பார்த்துப்பாரு. நான் தேவையில்லாம் மண்டையை போட்டு உடச்சிக்கிற வேலை எனக்கு கொடுக்கல. சில பேர் பார்க்க, இயேசு வருவார் இன்றைக்கு ஆயத்தமா. நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த 10 கன்னிகைகளை பற்றி பேசுது, 5 கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா காத்து இருந்தவர்கள், 5 கன்னிகைகள் காத்து இல்லாதவர்கள். காத்து நிறுத்தவங்க மொத்தம் 10 பேர் போனாங்க. ஆனால் 5 பேர் வெயிட் பண்ணாங்க, 5 பேர் என்ன பண்ணல, வெயிட் பண்ணல, தூங்கிட்டாங்க. அப்போ எபேசியர் 5:17 தான், 16-17 தான், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைஃப்பை 2 லைஃபாக வாழலாம். ஒன்று தூங்குகிற லைஃபாக வாழலாம், இன்னொன்று விழித்திருக்கிற லைஃபாக வாழலாம். தூங்குகிற லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படாதவன் வாழ்கிற வாழ்க்கை மாதிரியே வாழ்கிறது. அவனுடைய லைஃப் எப்படி, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அதுதான் அவன் லைஃபு. ஆனால் விழித்திருக்கிற லைஃப் எது சொல்லட்டுங்களா, என் இயேசுநாதருக்காக அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நான் நிற்கணும், அவருக்கு முன்னாடி பாத்திரமான காணப்படணும், அவருக்காக நான் ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், அவருக்காக என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு வாழ்றது தான் விழித்திருக்கிற லைஃப். அதை தான் சொல்லுத வழியே தூங்குகிற வாழ்க்கை, விழித்திருக்கிற வாழ்க்கை. அப்போ 5 பேர் கைவிட்டு போனவரை யாரை விட்டுட்டு போனார்? இந்த இயேசுநாதரையே விசுவாசிக்கிறது கிடையாது. சில கிறிஸ்துவங்களை பார்த்துட்டுனா நான் பார்த்துக்கிறேங்க,
ஏசுனார பேருக்கு தான் ஏற்றுக்கணும்னு பேர். இனி சண்டே சர்ச்சு போகலனா, இல்லைங்க வேலை, விளங்கிடுவேன் போ. ஏன் சர்ச்சுக்கு வரல? இன்னைக்கு கொட்டேஷன் கொடுக்க போகிறேன். உனக்கு என்ன காலங்காத்தால 7 மணிக்கே கொட்டேஷன் வச்சு காத்துக்கிறாரு அவரு. எந்த ஓனர் கூப்பிடுறாரு 7 மணிக்கே வந்து கொட்டேஷனை கொடு நான் பார்க்கணுன்ட்டு? இங்கே 9 மணிக்கு முடிஞ்சிருது, நீ முடிச்சுட்டே போகலாம். உனக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லைன்னா, அந்த விழித்து இருக்கிற வாழ்க்கை விருப்பம் இல்லை, நீ ஒரு தூங்குகிற வாழ்க்கை வாழ்கிற. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத, தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்துரு. அதுதான் சொன்னேன் நான். நம்ம லைஃப்பில் அல்டிமேட் பிரதானமான நோக்கம் எதுவாக தான் இருக்கணும்னா, நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும். எதுவாக இருக்கணும்? நான் சொல்கிறேன், அந்த நோக்கம் இருந்தால் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வீங்க, ஏழையாக இருந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வீங்க. புரியுதுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எடுங்க, இயேசுவுக்காக வாழணும்னு தீர்மானிச்சு. எப்படி வாழ்ந்தாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்காக வாழ்ந்தார். நீங்கள் பவுலுடைய ஹிஸ்ட்ரிலாம் படித்து பாருங்க. அப்போஸ்தலரில் படிக்கலாம், கொரிந்தியரில் படிக்கலாம், எபேசியரில் படிக்கலாம். 14 நிருபங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாத்துலேயும் படிக்கலாம், எல்லாத்துலேயும் பாருங்கள். பவுல் லைஃப் பாருங்கள். அவர் எங்கேயுமே போய் எதுவும் அப்படி இப்படிலாம் புலம்புன மாதிரியே இல்லை. ஆண்டவருக்காக. பிலிப்பியர் 1:21 சூப்பராக சொல்வார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் சொல்கிற லைஃப் பாருங்க. அப்போ அவருடைய அல்டிமேட் எய்மெல்லாம் எது தான் இருக்குதுன்னா, ஆண்டவருக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவரெலாம் இருந்து கூட நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக வாழன்ற எண்ணமே கிடையாது. அப்படியே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்ற லெவலில் இன்னும் அந்த தூங்குகிற லைஃப்பை வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அவங்கள தான் கைவிடுவார். புரியுதுங்களா? சரி, அப்போ நம்ம என்னென்னா அப்படி வாழக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக தான் வாழணும். சரி, எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு வரான்னு சொல்லி ஜனங்களுடைய காசெல்லாம் ஏமாற்றி ஊழியக்காரங்களும் சில நேரத்தில் இப்படிலாம் தப்பு பண்ணிடுறாங்க. அவங்க துட்டெல்லாம் வசூல் பண்ணி அவங்க சொந்த இடமா வாங்கிக்கிறாங்க. அதனால் பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா, நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நானும் கார் பங்களா வசதியோட கர்த்தருக்காக எல்லாத்தையும் செலவழித்து ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன். நீங்களும் அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்களும் நல்ல சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் மைண்ட் செட்டப் எதில் தான் இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தருக்காக வாழ்கிறது தான் மைண்ட் இருக்கணும். கார் மேலே மனம் போகக்கூடாது, பணத்து மேலே மனம் போகக்கூடாது, நகை மேலே மனம் போகக்கூடாது. மனசில் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே, அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். காசு இருந்தால் நல்லதுங்க. கஞ்சி குடிக்கிறது பதில் நல்லா சூடாக சாப்பிட்லாம். காசு இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்யலாம். 4 பிச்சைக்காரனுக்கு கிறிஸ்மஸ் வருது, யோசிச்சு பாருங்கள். உங்கள் கண்ணையில் இருக்கிறீங்க நீங்கள். இப்போ உங்கள் பிளாக்கில் எவ்வளோ பேர் ஏழைங்க இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், துணி இல்லாமல் இருக்கான். ஒரு நல்ல நீ கோடீஸ்வரன் தான், கொஞ்சம் வசதியாக இருந்தால் நீ என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். 4 பிள்ளைகள், ஏழை பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கலாம், 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், பிரியாணி பாக்கெட்லாம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்மஸ் வருது நல்ல கேக்கை வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது செஞ்சுட்டு போகலாங்க காசு இருந்தால். புரியுதுங்களா? காசெல்லாம் தப்பு கிடையாது, காசுலாம் நல்லது தான். ஆனால் காசே கடவுள் கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்களுடைய விசுவாசம் வேறங்க. உலகத்தானுக்கு பணம் தான் கடவுள், நமக்கு பணம் கடவுள் கிடையாதுங்க. பணத்தை கொடுக்குற கடவுள் தான் கடவுள். அல்லேலூயா. அந்த மைண்ட் செட்டப் நம்மளை விட்டு மாறவே கூடாது. எப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ராக் மாறுற மாதிரி வருதோ உடனே நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். ஆமென். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். சங்கீதம் 109:17 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு பார்க்குது. என்னடா எங்கேயோ போனாரு, ஆனால் கரெக்டாக வந்துட்டாருன்ட்டு. அதெல்லாம் வந்துடுவோம். உன்னதங்களில் ஆசீர்வதித்து வச்சுட்டாரு. அப்போ நம்ம விருப்பம் எதன் மேலே போகக்கூடாது? சாபத்து மேலே போகக்கூடாது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதை மறந்துடாதீங்க. நம்ம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் நமக்கு பேக்கேஜாக கொடுக்கப்பட்டு இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? ஆமென்.
ஆபிரகாமை பாருங்க, கர்த்தர் எப்படி வச்சாராம்? மிருக ஜீவன். கோழி ஆடு மாடுலாம் வளர்க்குறது ஒரு பிஸ்னஸ்ங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் டைரெக்டாக வரும், நல்லா வரும். மற்றவன் ஆடுலாம் 2 குட்டி போட்டால் உன் ஆடு 4 குட்டி போடும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ இருக்குது உனக்கு. மற்ற கோழிலாம் வந்து முட்டை வச்சு 21 முட்டை 10 முட்டை 15 முட்டை வச்சு 21 நாள் அடை காக்க வைப்பாங்க. அடை காக்க வச்சு அதில் கோழி குஞ்சு பிறந்து அதில் வந்து 10 கோழி பிறக்கும், 7 செத்து போய்டும், 3 தான் கடைசியில் நிற்கும். ஆனால் உங்களுக்கெல்லாம் 10 கோழி பிறந்தா 10 கோழி கடைசி வரைக்கும் ஜீவனோடு இருக்கும். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எவ்வளோ, அதுதான் சொல்கிறேன் பாருங்க. நம்மளாம் யார் சாதாரண ஆள் கிடையாது, பால்கனி டிக்கெட்டு. யாரா உங்களை பார்த்து இப்படி வந்துரு அப்படி வந்துருன்னு கூப்பிட்டாட்டோ சொல்றோம். நோ 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 நோ, யூ கோ நோ, ஐ கோ ஐ அப்படின்ட்டு போயிடணும். கீழே போகக்கூடாது சொல்லிடணும். அந்த அந்த தாட்ஸ் வேணுங்க. விருப்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 109:17 என்ன பண்ணோம்? எழுதி ஒட்ட வைங்க, கண்ணாடியில் எழுதி ஒட்ட வைங்க. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ஆபிராம் மிருக ஜீவன்கள், வெள்ளி பொண்ணு ஆஸ்திகளை உடைய சீமான். ஆமாம், சீமான். சீமானை பற்றி பேச வேண்டாம், இந்த சீமான் வேற. அவர் பெரிய ஆளுங்க, பெரிய ஆளு, ஜமீன்தார். சீமான்றது யாரு? பெரிய ஜமீன்தார் மாதிரி வச்சிருக்கிறாருங்க ஆண்டவர். சரி, தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நிறைய படிக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதத்தை பேசுறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் எவ்வளோ சாபத்தையும் பேசியிருக்கிறேன் மக்கள்களுக்கு, எவ்வளோ மக்கள்களுக்கு நான் சாபத்தை பேசியிருக்கிறேங்க. எவ்வளோ சாபத்தை எத்தனையோ வருஷமாக பேசியிருக்கிறேன். அப்போலாம் தெரியாத ஒரு கருத்தை கர்த்தர் கண்ணை திறந்து விட்டார். திறந்து விட்டோன்னா அச்சோ. அதாவது பவுல் தான் ரொம்ப அழகாக எழுதுவார். மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதுனா பெருமையாக பேசுனீன்னா எதை பற்றி தான் பெருமையாக பேசணும்? சிலுவை பற்றி தான் பெருமையாக பேசணும். சிலுவைனா என்ன? சிலுவை பற்றி பெருமையாக பேசுது? சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்ததை நான் பேசுவது தான் பெருமையாக பேசுறது தான். பெருமையாக பேசுறதுக்கு அதுதான் தகுதி. வேற எதை பற்றி பெருமையாக பேசினாலும் தகுதியே கிடையாது. பவுலாளர் மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பனாக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தராகி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நான் எதை பற்றி பேசுறேன்னு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு உண்டான நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சந்தோஷமாக இந்த வாரம் ஃபுல்லாக நல்ல விசுவாசத்தோடு இருங்க. விருப்பங்களை, நல்ல விருப்பங்களை உருவாக்குங்க. நல்ல விருப்பங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விருப்பங்களை என்ன பண்ணுங்க? டெவலப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பரிசுத்தானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கனத்தை மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே என்னுடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆவியானவரே இந்த நாளில் இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, உங்களுடைய விருப்பம் உண்டு. அப்பா ஆண்டவரே, நாங்கள் நல்ல விருப்பங்களை உடையவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறீங்க. எங்களுடைய விருப்பம்தான் விசுவாசத்தின் திறவுகோலாக இருக்கிறது. எங்கள் விசுவாசம்தான் நீங்கள் கொடுத்ததை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இங்கே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உயர் ரகமான விருப்பங்களும் உயர் ரகமான விசுவாசங்களும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே விருப்பங்களுக்கு எதிராக, விசுவாசங்களுக்கு எதிராக தந்திரமாக நுழைய பண்ணுகிற பிசாசின் தந்திரங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, இந்த சபை ஜனங்கள் மேலே அதெல்லாம் வரவே கூடாது. அந்த ஆவிகளுடைய தந்திரங்கள்லாம் செயல்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய பிரதானமான நோக்கம் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற கிறிஸ்துவுக்காக வாழணுன்றது பிரதான நோக்கமாய் மாறட்டும். இந்த அழிந்து போகிற பொருட்கள் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் அதன் மேலே எங்கள் மனசை வைக்கக்கூடாது. எங்கள் நோக்கம், எங்களுடைய விருப்பம்லாம் அதுக்காகவே வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, உமக்காக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அப்பா, கர்த்தர் ஆபிரகாமை மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லத்தக்கதாக ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்து மூலமாக பரிபூர்ணமாக வந்து நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த கூட சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பேசுகிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா தரித்திரங்கள், வறுமைகள்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்க. எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு வருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு தாழ்மை பெருகட்டும். பெருமை எங்களை விட்டு விலகட்டும். தொடர்ந்து அப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.